ரமேஷ் சார், கோயம்புத்தூரில் நடந்த தெஃப்ட் கேசஸ் பற்றி ஏதாச்சும் இன்சிடென்ட்ஸ் இருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள். ஸோ இது கோயம்புத்தூர்லன்னு மோஸ்ட்லி இல்லை. ஸோ எல்லா பிரான்ச்சஸ்லேயுமே வந்து மோஸ்ட்லி நடக்கும். நான் பார்த்த ஒரு நிறைய தெஃப்ட் கேசஸ் பற்றி நான் சொல்கிறேன். ஸோ நிறைய தெஃப்ட் கேசஸ் வந்து எங்கே ஆகுது அப்படின்னா வந்து எல்லா ரீஜன்ஸ்லையுமே ஆகுது. மோஸ்ட்டாக வெஸ்ட் ரீஜியன்ஸ், ஈஸ்ட் ரீஜியன்ஸ் அந்த மாதிரியான எல்லா ரீஜன்ஸ்லையுமே ஆகுது. ஸோ இந்த தெஃப்ட் வந்து ஆகிறதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, ஸோ ப்ராப்பராக வந்துட்டு நம்ம சீல் பண்ணாதது தான் வந்து பெரிய ரீசன் வந்து. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம நிறைய மெட்டீரியல்ஸ்லாம் லோட் பண்ணுறோம் கோயம்புத்தூர்லேருந்து. ஸோ கோயம்புத்தூரில் பெப்ஸ் கம்பெனியில் வந்து நம்ம லோட் பண்ணுறோம். ஸோ பெப்ஸ் கம்பெனியில் வந்துட்டு அவங்கக்கிட்ட ப்ராப்பர் சீல் கிடையாது. ஸோ அவங்க டிரைவர் அண்ட் ஓனரோட லாக் தான் வச்சு அவங்க வந்து மூவ் பண்ணி போவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அதில் நடக்கிற வந்து மேட்ரஸ்ஸு, பில்லோஸ் இதெல்லாமே வந்து தெஃப்ட் ஆகிறது சான்ஸ் இருக்குது. இது எங்கே வந்து மோஸ்ட்லி தெஃப்ட் ஆகுது அப்படின்னா, ஸோ செக்யூர் இல்லாத இடத்துல தான் வந்துட்டு இது மோஸ்ட்லி ஆகுது. ஸோ இப்போ நம்ம இன்ட்ரான்சிட்டில் இருக்கும்போது, ஸோ டிரைவர் டீ டைம்லேயோ லஞ்ச் டைம்லேயோ டின்னர் டைம்லேயோ இந்த மாதிரி நிப்பாட்டும் போது, ஸோ அவங்க வந்து சேஃபஸ்ட் ஏரியாவில் நிப்பாட்டாமல் கொஞ்சம் தள்ளி கொஞ்சம் காடு மாதிரி இருக்குது அந்த மாதிரி ஏரியாவில் இருக்கும்போது அவங்களால ஈஸியாக வந்து அந்த பூட்டை உடச்சிட்டு அந்த மெட்டீரியல் வந்து அவங்களால எடுக்க முடியுது. ஸோ இதை தடுக்கணும் அப்படின்னா வந்து கம்பெனிஸ் எல்லாமே என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அனுப்புகிற மெட்டீரியல் ரொம்ப முக்கியமான மெட்டீரியல். ஸோ அதை வந்து தெஃப்ட் நடக்காமல் இருக்குன்னா ப்ராப்பராக வந்து நம்ம சீல் பண்ணி அனுப்பணும். ஸோ பேசிக்காக ரொம்ப ஹை செக்யூர் சீல்ஸ் போடலன்னா கூட ஸோ பேசிக்கான சீல்ஸ் போட்டால் ஸோ வந்து நம்மளால் தெஃப்ட்டை வந்து தடுக்க முடியும். ஓகே, ஓப்பன் பாடி கண்டெய்னர்ஸ் வந்து என்ன விஷயத்துலலாம் ஞாபகம் வச்சுட்டு கொண்டு போகணும்? ஸோ இப்போ நம்ம வந்து ஓப்பன் பாடி 10 வீல் 12 வீல் 6 வீல் இதெல்லாமே லோட் பண்ணும்போது அதில் எல்லாம் எப்படி தெஃப்ட் நடக்குது அப்படின்னா, கரெக்டாக அந்த தார்பாலின்லாம் வந்துட்டு கரெக்டாக இல்லாமல் வச்சுருப்பாங்க. ஸோ ஒரு லோடு ஏற்றணும் அப்படின்னா மினிமம் நமக்கு வந்து 3 தார்பாலின் வேணும் நமக்கு. ஏன்னா அது மழையில் நனையறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ப்ளஸ் வந்து ஈஸியாக தெஃப்ட் பண்ண முடியும். ஸோ பிளேடு, ஸோ அந்த மாதிரியான நைஃப் இதெல்லாம் வச்சு கூட அந்த கயிறை கட் பண்ணிட்டு கூட நம்மளால் வந்து எடுக்கிறாங்க. ஓப்பன் பாடியில் வந்து இந்த தெஃப்ட் கேசஸ்லாம் எப்படி ப்ரிவென்ட் பண்ணலாம், என்ன ப்ரிகாஷன்ஸ்லாம் எடுக்கணும், எதனால ஓப்பன் பாடிஸில் அதிகமான திருட்டு நடக்குது? ஸோ நம்ம வந்து லோட் பண்ணும்போது கண்டெய்னரை விட ஓப்பன் பாடியில் தான் வந்து தெஃப்ட் நடக்கிறதுக்கான சான்சஸ் வந்து ஹை. ஏன்னா வந்து அதில் வந்து ப்ராப்பர் சீல்ஸ் இருக்காது. ஸோ வந்து தார்பாலின் தான் இருக்கும். ஸோ அதை டிரைவர்ஸ் ஓனர்ஸ் வந்துட்டு தார்பாலின் வந்து மினிமம் ஒரு 3 தார்பாலினாச்சும் வந்து யூஸ் பண்ணணும். ஸோ யூஸ் பண்ணால் மட்டும்தான் அங்கே இருக்க தெஃப்ட்டை வந்து தடுக்க முடியும். இப்போ பேசிக்காக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு தார்பாலின் 2 தார்பாலினே வந்துட்டு ஓப்பன் பாடியில் வந்து கட்டுவாங்க. ஸோ அதை ஈஸியாக வந்துட்டு கட் பண்ண முடியும், ஈஸியாக வந்து அதை எடுக்க முடியும். எடுத்துகிட்டு அதிலேருந்து கூட தெஃப்ட் பண்ணுறாங்க. ஸோ டிரைவர்ஸ் ஓனர்ஸ்லாம் வந்து என்ன அவராக இருக்கணும் அப்படின்னா, ஸோ மினிமம் வந்து ஒரு 3 தார்பாலினாச்சும் நம்ம வச்சுக்கணும். ப்ளஸ் வந்து டைட்டாக வந்து நம்ம வந்து லோட் பண்ணணும். அந்த கயிறு கட்டும்போது நம்ம வந்து டைட்டாக பண்ணணும். இல்லை அப்படின்னா தெஃப்ட் நடக்கிறதா சான்ஸ் இருக்கும். ஸோ மோஸ்ட் ஆஃப் த தெஃப்ட் வந்து எங்கே நடக்கும்னா, அந்த செக்யூர் இல்லாத இடத்துல மட்டும்தான் நடக்கும். அதுக்காக தான் வந்து நமக்கு ஹைவேலே பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ கேமரா செக்யூராக இருக்கிற வந்து பார்க்கிங்கில், ஸோ சர்வீஸ் ரோட் பார்க்கிங்கில் கூட வந்து நம்ம நிப்பாட்டலாம். பெரிய ஹோட்டல்ஸ் சிசிடிவி சர்வேலன்ஸ் இருக்க ஹோட்டல்ஸ் வந்து நியர்பை நிப்பாட்டினா கூட இந்த மாதிரியான தெஃப்ட் நடக்கும். ஸோ மோஸ்ட்லி வந்து டிரைவர்ஸ் வந்து இந்த டீ டைமு, டின்னர் டைம், லஞ்ச் டைமில் நிப்பாட்டும் போது ஸோ லாங் டேர்ம் ஹால்ட்டிங் போடக்கூடாது. ஸோ அந்த மாதிரி லாங் டேர்மாக போடும்போது ஸோ தெஃப்ட் பண்ணுறவங்க வந்து நல்லா வாட்ச் பண்ணுறாங்க. இதில் என்ன மெட்டீரியல் இருக்குது அப்படின்றத அவங்களால ஈஸியாக வந்து வாட்ச் பண்ண முடியுது. ஸோ அதுக்கெல்லாம் நம்ம இடம் கொடுக்காம லாங் டைம் ஹால்ட் பண்ணாமல் ஸோ இமீடியட்டாக நம்ம இதை எடுத்துகிட்டு போகணும். ஸோ இப்போது ஓப்பன் பாடி வந்து ட்ராவல் பண்ணுறாங்கன்னா ஓப்பன் பாடியில் ஒன்று 3 தார்பாய் போட்டு கட்டியிருக்கணும். இன்னொரு விஷயம் சீல் பண்ணணும். அதில் சீல் பண்ண முடியாது. அந்த கயிறை வந்து அந்த கயிறை வந்து ரொம்ப டைட்டாக கட்டணும். ஸோ அந்த லோடு ஏற்றி வெளியே வரும்போது டிரைவர் அந்த லோடிங் பாயிண்ட் கொஞ்சம் அசால்ட்டாக இருந்து கொஞ்சம் லூஸாக கட்டினாலும் ஸோ அதனால் அதை வந்து ஈஸியாக வந்து அந்த தெஃப்ட் பண்ண முடியும். கோயம்புத்தூர் சைட் ரீஜனுக்குலாம் எந்த டே டைம் ட்ராவல் பெஸ்ட்டா இல்லை நைட் டைம் ட்ராவல்? ஸோ கோயம்புத்தூருக்கு எல்லாமே வந்துட்டு டே டைம் தான் பெஸ்ட்டு. ஸோ நைட் டைமில் வந்து கொஞ்சம் அங்கே ரிஸ்க் இருக்குது. ஸோ டே டைம்ன்றது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அங்கே நம்ம இப்படிலாம் திருட்டு நடக்குது, இப்படி ஓப்பன் பாடிலாம் இந்த மாதிரி நிறைய கேசஸ் நம்ம எஃப்ஆர்ஐட்லேயே பார்த்துருப்போம். நம்ம அதுக்கு என்ன மாதிரி கவரேஜ் கொடுக்குறோம்?
ஸோ இப்போ இந்த மாதிரி திருட்டு நடக்கும்போது இப்போ ஒரு இடத்துல இப்போ திருட்டு நடக்குது அப்படின்னா ஸோ அது இமிடியேட்டாக வந்து டிரைவர் வந்து நியர்பை போலீஸ் ஸ்டேஷனுக்கோ இமிடியேட்டாக வந்து அந்த என்ன டிரான்ஸ்போர்ட்டில் லோடு ஏற்றுனாங்களோ அவங்களுக்கோ இல்லை எந்த ப்ரோக்கரேஜ் மூலயமா ஏற்றுனாங்களோ ஸோ அவங்களுக்கோ இமிடியேட்டாக இன்ஃபார்ம் பண்ணும்போது நம்ம அதனால் வந்து கொஞ்சம் இமிடியேட் ஆக்ஷன்ஸ் எடுக்க முடியும். ஸோ ஒரு தெஃப்ட் நடக்குது அப்படின்னா நிறைய டிரைவர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அதை ஹைட் பண்ணுவாங்க. ஸோ எப்போ நடந்துச்சு என்ன நடந்துச்சுன்ற நிறைய இன்ஃபர்மேஷன்ஸை ஹைட் பண்ணுறதுனால நம்மளால் அதில் ஆக்ஷன்ஸ் எடுக்க முடியாது. ஸோ இமிடியேட்டாக என்ன பண்ணணும்னா பக்கத்தில் உள்ள நியர்பை போலீஸ் ஸ்டேஷன்ஸில் வந்துட்டு இந்த மாதிரி தெஃப்ட் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு அவங்க ரிப்போர்ட் பண்ணாங்க அப்படின்னா நம்மளால் ஃபர்தராக வந்து இமிடியேட்டாக ஆக்ஷன்ஸ் எடுக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். எந்த மாதிரி லோட்ஸ்லாம் ஓப்பன் பாடியில் திருட்டு போகிறது? ஸோ மோஸ்ட்லி வந்து மோஸ்ட்லி ஆயில் ஐட்டம்ஸ் போகும். ஃபார் எக்ஸாம்பிள் பேராஷூட் ஆயில்ஸ் வந்து ஓப்பன் பாடியில் வந்து மோஸ்ட்லி போகும். ஸோ 10 வீல் 12 வீல்ஸில் போகும். ஸோ அது எல்லாமே வந்து பாக்ஸ் இருக்கும். அந்த பாக்ஸில் வந்து தெஃப்ட் ஆகிறதுக்கு ஹை சான்சஸ் இருக்கும். ஸோ நான் பார்த்த வரைக்கும் மோஸ்ட்லி வந்து பேராஷூட் ஆயில் வந்து தெஃப்ட் ஆகும். ஸோ கார்மெண்ட்ஸ் மெட்டீரியல்ஸுமே வந்து தெஃப்ட் ஆகும். ஸோ ஃபேப்ரிக் மெட்டீரியல்ஸ் ஃபேப்ரிக் மெட்டீரியல்ஸ்னால் திருப்பூர்லேருந்து லோட் ஆகும்போது அதுவும் வந்து தெஃப்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு ஜாஸ்தி இருக்குது. இப்போ டிரைவர் வந்து இந்த இடத்துல எவ்வளோ ஃபால்ட்டில் இருக்காங்க? ஸோ டிரைவர்ஸாக வந்து ஒரு மெட்டீரியல் நம்ம அனுப்புகிறோம் அப்படின்னா டிரைவர் தான் வந்து மோஸ்ட் அவேராக இருக்கணும். ஏன்னா டிரைவர்ஸை நம்பி தான் நம்ம வந்து அந்த மெட்டீரியல்ஸை அனுப்புவோம். ஸோ டிரைவர்ஸ் வந்து இந்த மாதிரியான அசால்ட்டு தான் இருக்காங்க. ஸோ கரெக்டான ஏரியாவில் வந்து ஹால்ட் பண்ணாமல், ஸோ கரெக்டான டைமுக்கு டெலிவரி பண்ணாமல், ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது இல்லைனா வந்து ட்ரிங்க் பண்ணிடுவாங்க இடையில. அதாவது ஒரு மெட்டீரியல் எடுத்துகிட்டு சேஃபாக போகணுன்ற இடத்துல அவங்க வந்து ட்ரிங்க் பண்ணிவிட்டு அசால்ட்டாக அவங்க எடுத்துகிட்டு போகிறாங்க, இல்லைனா வந்துட்டு அவங்க தூங்கிடுறாங்க. அந்த மாதிரி இருக்கும்போதெல்லாம் வந்து தெஃப்டாக வந்து அதிகமாக நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கும். ஸோ டிரைவர்ஸ் வந்து ரொம்ப அவேராக இருக்கணும். ஸோ லிக்கர்லையாக இருக்கட்டும், அவங்களோட ரெஸ்ட்லையாக இருக்கட்டும், ப்ளஸ் வந்து அவங்க நிப்பாட்டுற இடமா இருக்கட்டும், ஹால்ட் பண்ணுற இடமா இருக்கட்டும், இது எல்லாத்துலேயுமே வந்து அவங்க சேஃபாக இருந்தாங்க அப்படின்னா தான் அதை வந்து தடுக்க முடியும் நம்மளால். கஸ்டமர் வந்து எவ்வளோ கஸ்டமர் இந்த சுச்சுவேஷனில் புரிஞ்சுக்கிட்டுறது எவ்வளோ முக்கியம். இப்போ இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னா டக்குன்னு இது எஃப்ஆர்ஐ தான் பண்ணாங்கன்னு சொல்கிறது தவிர நீங்கள் வந்து நிஜமாவே இப்படி ஆயிருக்கு டிரைவர் வந்து. ஸோ ஒரு கஸ்டமர் வந்து நமக்கு லோடு கொடுக்குறாங்க அப்படின்னா ஸோ அவங்களோட மெட்டீரியல் நம்ம சேஃபாக கொண்டு போய் சேர்க்கணுன்ற நம்பிக்கை வந்து ஃபஸ்ட்டு அவங்களுக்கு ட்ரஸ்ட்டு வந்து அவங்களுக்கு இருக்கணும். ஸோ அவங்க என்ன பண்ணணுன்னா இடையில வந்து எந்த விதமான பிரச்சனை வேணால் நடக்கலாம். ஒன்று ஆக்சிடெண்ட் ஆகலாம், இன்னொன்று தெஃப்ட் நடக்கலாம். ஸோ இந்த மாதிரியான எல்லாமே வந்து இந்த லாஜிஸ்டிக்ஸ் டிரான்ஸ்போர்ட்டேஷனில் கண்டிப்பாக நடக்கும். ஸோ இதை வந்து கஸ்டமர் புரிஞ்சுக்கிட்டு ஸோ அதுக்கு தகுந்த மாதிரியான அவங்க வந்து சப்போர்ட் வந்து நம்ம டிரான்ஸ்போர்ட்டருக்கோ இல்லை புரோக்கர்ஸ்க்கோ வந்து அவங்க கண்டிப்பாக கொடுக்கணும். ஸோ அவங்க வந்துட்டு இல்லை தெஃப்ட் ஆகிடுச்சு அப்படின்னா வந்து ஒருத்தவங்களை மட்டுமே இதை வந்து ப்ளேம் பண்ண முடியாது. ஸோ அதனால் கஸ்டமர்ஸ் வந்து ஸோ ப்ராப்பராக வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இந்த லாஜிஸ்டிக்ஸ் ஃபீல்டில் வந்து இதெல்லாம் நடக்கிறது வந்து நேச்சர் தான். ஸோ இந்த தெஃப்ட்டு இதெல்லாமே வந்து நேச்சராக நடக்கும். ஸோ இதை வந்து அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அவங்களும் நமக்கு வந்து சப்போர்ட் பண்ணாங்க அப்படின்னா இந்த மாதிரியான இஷ்யூஸை வந்துட்டு ஈஸியாக வந்து சால்வ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கும்.